ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மலாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். ராத்திரி வீட்டுக்கு போனா சாப்பாடு தான் சாப்பிடணும். அதனால விவசாயிகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காம நம்ம விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படுப்பியா? இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான். நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில காய்கறி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்கிறாங்க. ஆனா அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலை தூரத்துல ஒரு விவசாயி வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சு ரத்தம் வேர்வையா உடம்புல ஊத்தி உப்பு பூக்க கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு பட்டு உழைச்சாதான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது, அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்துல வச்சுக்கணும். விண்வெளியில பறக்கிறோம், வானூர்தியில பறக்கிறோம். வளர்ச்சி வானூர்தியில போறவனுக்கும் பூமியில இருந்தா சோறு போகணுங்கிறத கவனிக்கணும். நீங்க எந்த நாட்டிலையும் கார் இல்ல செல்போன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை. ஆனா நீரும் சோறு இல்லைன்னா அங்க புரட்சி வராம இருந்ததில்லை. அதுக்கான டீசர் உங்களுக்கு புரியுற மொழி சொல்ற, அதுக்கான ட்ரெய்லர், அதுக்கான முன்னோட்டம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில நடந்து கொண்டு இருக்குங்கிறத நீங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன்.